கர்த்தருடைய ஒரு சின்ன தொடுதலோடு கூட இந்த கூட்டத்தில் போக முடிய விரும்புகிறேன். தேவ ஆவியானவர் இந்த கூட்டத்தில் மனமகிழ்ச்சியோடு அசைவாடுவதை பாருங்கள். அருமை தம்பி வெஸ்லி சொன்னது போல தேவன் அசைவாடினால் ஒழுங்குகள் மாறிவிடும். தேவன் அசைவாடினால் காலையில் அகன்றுவிடும். தேவன் அசைவாடினால் எலும்புகள் சேர்ந்து விடும். தேவன் அசைவாடினால் ஜீவன் வந்துவிடும். இந்த பகுதியிலே ஒரு வித்தியாசமான அசைவாடுவதை நான் காண்கிறேன். இந்த சிவகாசி சுற்றிலும் மறுநாட்களே பெரிய அசைவையும் பெரிய அசைவையும் ஆவியானுடைய ஆளுகையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஜனங்களுக்குள்ள யாரையாவது ஆண்டவர்கள் கொண்டு வேண்டும். சபைகள் நிரம்பி வருகிறது. நான் குறித்த ஊழியத்திற்காக அனுப்பிவிடும் சொன்ன சத்தம் ஆவியானுடைய இருந்தில் துணிக்க வார்த்தை அந்த பகுதியின் காதுகளிலே கொடுக்கிறேன். அன்றைக்கு பெருமழையின் இறைச்சலை எளிய கேட்பது போல இந்த பகுதியை குறித்து தேவனால் பெரிய நோக்கம் வைத்திருக்கிறது. பலரை ஜபிப்பது, பலரை அழுவது, பலரை கண்ணீரிப்பது தேவன் நிறைவேற்றுகிற நாள் குறிப்பாக இந்த குறுப்பது ஒரு குறுப்பு முறையாக மாறுவதை நான் பார்க்கிறேன். The church will not be as it is. உங்களுடைய சபையில் இருந்த விதமாக இருக்க போகிறது. உங்களுடைய சபையுடைய தாக்கம் உங்களை பற்றி பிடிக்கப் போகிறது. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் அவையெல்லாம் முடித்தெடுவதற்கு உங்களுடைய சபையில தேவாவியான அசைவார்கள் அவையை நொறுக்கி சத்துருவின் வாசல்களை சுதந்திரிக்கிற காரியத்தை இந்த பகுதியில் இருந்த எல்லா சபைகளிலும் காணப்போகிறீர்கள்.